வீட்டிலேயே குறுமுறு ஜிலேபி செய்யணுமா? வாங்க, ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். முதலில் ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மற்றும் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்க்கவும். அதற்கு அரை கப் தயிர் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கெட்டியான மாவாக கலக்கவும். இப்போது சிறிதளவு மஞ்சள் தூள் அல்லது ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து நன்றாக கலக்கவும். இந்த மாவை மூடி வைத்து 8 முதல் 10 மணி நேரம் வரை புளிக்க விடுங்கள். மாவு புளித்த பிறகு 1 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்து மெதுவாக கலக்கவும். அடுத்து பாகு தயாரிக்கலாம். ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை மற்றும் அரை கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். 1 கம்பி பாகு நிலை வந்ததும் ஏலக்காய் தூள் மற்றும் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து அடுப்பை அணைக்கவும். பாகு சூடாகவே இருக்க வேண்டும். இப்போது கடாயில் எண்ணெயை மிதமான சூட்டில் வைத்து மாவை ஜிலேபி வடிவில் சுற்றி பிழியவும். இரு பக்கமும் பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். பொரித்த ஜிலேபியை உடனே சூடான பாகில் போட்டு 1 முதல் 2 நிமிடம் ஊற வைத்து எடுக்கவும். இப்போது சூப்பரான குறுமுறு ஜிலேபி தயார். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செய்து பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்க.